சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 இந்த வாரம் என்ன சுற்று நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஒன் அண்ட் ஒன்லி தேவா ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. செம்மையான பாடல்களோட நம்மள போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு அற்புதமா கலக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு ப்ரோமோ வந்து வெளியாகி இருந்தது. இந்த ப்ரோமோல வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 35 ஆண்டுகள் காலம் இசை பயணத்தை போற்றதன் விதமாக தான் இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளோட குட்டி புவனேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சுன்ற பாடல தான் வந்து அவரோட ஸ்டைல்ல செம கியூட்டா சூப்பரா பாடியிருக்கிறாரு. பாடல் மட்டும் இல்ல, டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பாடலுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட புவனேஷோட பாட்டுல மயங்கின நம்மளுடைய தேவ சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நீ ஒரு லைனை வந்துட்டு தப்பா பாடிட்டியேப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன லைன் அப்படின்னு சொன்னா, அண்ணன் காதல் என்னாச்சு அப்படின்னு என்ன பார்த்து பாடிட்டியே, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி செமையான என்டர்டைன்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு நமக்கு காத்துட்டு இருக்கு. இவங்களை தொடர்ந்து வேற யாரெல்லாம் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தியா வந்துட்டு பாடியிருந்தாங்க. சூப்பரா பாடியிருந்தாங்க. என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எருக்கும் செடியோரம் இறுக்கி பிடிச்சி நேமம் என்ற பாடல வந்து பாடியிருந்தாங்க. அவ்வளவு அட்டகாசமா பாடியிருந்தாங்க. கோல்டன் ஷவருமே வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. தேவா சார்ட்ட இருந்துமே அவ்வளவு பாராட்டுகளை வாங்கியிருப்பாங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு சூப்பரா பாடியிருக்கிறேன். எனக்கு அழ வருது என்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா நம்மளுடைய தேவா சார் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தியானயன் வந்து சூப்பராகவே பாடியிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து நம்மளுடைய அபினேஷுமே வந்துட்டு சூப்பரா பாடியிருந்தாங்க. அபினேஷ் வந்துட்டு சும்மா ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டு மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளவு தெறிக்க விடக்கூடிய நம்மளுடைய போட்டியாளர் என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, காத்தடிக்குது காத்தடிக்குதுன்ற பாடல் தான். இந்த பாடலுக்கு வந்துட்டு ஆடாம இருந்தவங்க யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நடுவர்களாக இருக்கட்டும், ஜூரி மெம்பர்ஸாக இருக்கட்டும், போட்டியாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எழுந்து நின்று சூப்பரா ஆடிருப்பாங்க. அவ்வளவு ஆட்டம் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இந்த ஒரு பாடலை வந்துட்டு நம்மளுடைய அபினேஷ் வந்துட்டு பாடி கலக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு எல்லாருமே விரும்பி ஆடினதால நம்மளுடைய எஸ்பி சரண் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜெனரேஷனையுமே வந்துட்டு இப்படி ஆட வச்சுட்டீங்களேன்ற மாதிரி அப்படி கையெடுத்து கும்பிட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு வாய்ப்பா தான் இந்த ஒரு பாடல் வந்து இருந்தது. நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய தேவா சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் வந்துட்டு லிட்டில் சாம்ப்ஸ் இல்ல, இவங்க எல்லாம் பிக் 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 சாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி செமையாவே பாராட்டியிருப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளோட திவினேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாட போறாரு தேவா ரவுண்ட்ல அப்படின்னு தான் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் தான் அதிகமாக இருக்குது. எனக்கும் கூடவே தான் நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாட போறாங்க அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்களும் எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க, யாரோட பெர்ஃபார்மன்ஸுக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.